இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிசைன் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வச்சு எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் டோட்டல், ஆவரேஜ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இப்போ சப்போஸ் இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட் ஐடினா ஒரு நம்பர் மட்டும் எப்படி வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு நாள் நம்ம வாங்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட் நேம் வாங்குறோம், 2 மார்க் வாங்குறோம். மார்க் 1, மார்க் 2, டோட்டல் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் ஒன்று எடுக்கிறோம், ஆவரேஜ் நம்ம கொண்டு வரோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டூடெண்ட் ஐடினா இப்போ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இன்புட் வாங்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் Ctrl C Ctrl V. இப்போ டோட்டல் ஆவரேஜ் 3க்கும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கிறீங்க. இப்போ இதான் இதோட லாஜிக். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். பில்டு சொல்யூஷன்ஸ். இப்போ நம்ம டோட்டல் ஆவரேஜ் எதுவுமே என்டர் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு இன்புட், எல்லாமே ஒரு இன்புட் வாங்குறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம ரன் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி டைப் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் நேம் டைப் பண்ணுறது, மார்க் 1. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து என்டர் தட்டினாலும் அடுத்ததுக்கு போகலை, டேப் தட்டினாலும் போகலை, ஆவரேஜ் எதுவுமே போகலை. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஈவெண்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போது இதோட நேம் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம், TXT டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்றதை நான் TXT ஐடின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். TXT ஐடி. ஸோ இப்போ இதோட நேம் வந்து TXT S நேம், ஸ்டூடெண்ட் நேமுன்றதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். TXT S நேம். இப்போ இதோட நேம் TXT மார்க் 1, TXT மார்க் 2, TXT டோட்டல், இது TXT ஆவரேஜ். இப்போ TXT ரிமார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கிறோம். அதில் நம்ம வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். TXT ரிமார்க்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு TXT ரிமார்க்ஸ். இப்போ இங்கனக்குள்ள வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு சப்மிட், ஒரு அப்ளைன் ஒரு பட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சப்மிட், அதோட நேம் வந்து பட்டன் சப்மிட், அதோட கேப்ஷன் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிற நேம் வந்துட்டு சப்மிட் ஆர் அப்ளை சம்திங் எனிதிங். இப்போ இதை போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் நேம் டைப் பண்ணுறோம், மார்க் 1 டைப் பண்ணுறோம், மார்க் 2 டைப் பண்ணுறோம், டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வரணும், ஆவரேஜ் வரணும், ரிமார்க்ஸ் வரணும். ஸோ இதுதான் நம்மளோட. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டைப் பண்ணுறது வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடியில் வந்துட்டு நம்பரும் டைப் பண்ணுறோம், நேமும் டைப் பண்ணுறோம். பட் நம்ம இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறது ஒன்று நம்பராக மட்டுமே இருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே டைப் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனா, இதில் வந்துட்டு கீ ப்ரெஸ்ன்னு சொல்லி ஒரு இருக்கும். நம்ம டைப் பண்ணுற கீயோட இதை வந்து நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். கீ ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து இஸ் நியூமரிக் key.char key charனா
நியூமரிக்கா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றுமே டைப் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறோம். இதோட கீ ப்ரெஸ் ஈவென்ட் டிஎக்ஸ்டி ஐடின்றது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஐடி என்ட்ரு பண்ண இடம். கீ ப்ரெஸ் அப்படின்றது அதோட ஈவெண்ட். நம்ம ஒரு கீ ப்ரெஸ் பண்ணையில செக் பண்ணுறோம். இது ஒரு நியூமரிக்கா, இந்த கீ இதோட ஈன்றது இங்கே பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டு. இந்த இ டாட் கீ கேர் இது வந்து ஒரு இந்த ப்ரெஸ் பண்ண கீ வந்து நியூமரிக்கா இல்லை அப்படின்னா நம்ம எந்த என்ட்ருமே டைப் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் அப்படி ஸ்டாப்லையே இருக்கும். இதான் இதோட ஒர்க். இப்போ என்ன பண்ணுறோம், 1 டைப் பண்ணுறோம். இப்போ ஈன் டைப் பண்ணுறோம், அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ என்னென்னா நாட் நியூமரிக்கா இருந்ததுன்னா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணவே கூடாது. பட் நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். 5 டிஜிட்டுக்கு ஒரு நம்பர் மட்டும். இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி நம்பர் மட்டும் டைப் பண்ணுறதுன்னு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி மார்க் 1 மார்க் 2வையும் நம்ம நம்பர் மட்டும்தான் டைப் பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துலையும் நம்ம எழுதணும். ஆக்சுவலாக எப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் டிசைனோட போயிட்டு மார்க் 1ல் வந்துட்டு அதோட சேம் திங் அதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கீ ப்ரெஸ் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மார்க் 1ன்றது உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸு. இது வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டாக இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இஃப் இஸ் நியூமரிக் இ டாட் கீ கேர் நாட் நியூமரிக்கா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே பண்ணாத. E dot handled equal to true. இதே மாதிரி சேம் திங் நம்ம என்ன எழுதுறோம்னா மார்க் 2லையும் நம்ம எழுதுறோம். key press if E dot is numeric E dot keychar equal to keychar na then E dot handle true. That means not. நியூமரிக்கா இருந்ததுன்னா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இதோட ஈவெண்ட். ஸோ டெக்ஸ்ட் மார்க்கோட கீ ப்ரெஸ் ஈவெண்ட்ல எழுதியாச்சு. டெக்ஸ்ட் மார்க் 2ஓட நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இதோட ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம எழுதுறோம். ஃபைன். இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. இது மிஸ்டர் போட்டு குமார் போட்டாச்சு. இப்போது இவங்களோட நம்பர் வந்து என்னென்னா இப்போ நம்ம டைப் பண்ணோம். இப்போ 75. இப்போ இவங்களோட மார்க் வந்து 70.5 அப்படின்னா நம்மளால் டைப் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், இவங்களோட மார்க் வந்து டாட் சிம்பிள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நாட் ஆர் இ டாட் கீ கேர் ஈக்குவல் டு டாட். இதை அக்செப்ட் பண்ண சொல்கிறோம் நம்ம. நாட் இதை தவிர்த்து வேறு எந்த கீயையுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. நியூமரிக்காக இருக்கணும், இல்லை ஈக்குவல் டு டாட்டாக இருக்கணும். இதை தவிர்த்து எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு லாஜிக். ஓகே. அப்போ நமக்கு டெசிமல் பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, ரைட் இது பண்ணிடுச்சு, டோட்டல் வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ கிளியர்னா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஒரு லெட்டர் ஏ பாஸ்வேர்டு வந்து ஏன்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு சப்மிட் பண்ணால் டோட்டல் ஆவரேஜ் வரும். இந்த பாஸ்வேர்டு நான் தப்பாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்பிளே பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டு இப்போ பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் டைப் பண்ணல,
ஸோ உங்கள் நம்பர் போட்டாச்சு, 5 டிஜிட் பண்ணியாச்சு, நேம் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு, மிஸ்டர் எக்ஸ் என்ட்ரு தட்டியாச்சு, மார்க் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சப்மிட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாஸ்வேர்ட் டைப் பண்ணல, நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நான் இன்விசிபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பாஸ்வேர்ட் கேரக்டர்ன்றது இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன டைப் பண்ணாலும் ஸ்டாராக தான் போய் விடும். இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பாஸ்வேர்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஸ்டார்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே அந்த இடத்துல ஸ்டார் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். பாருங்க, நான் என்ன லெட்டர் டைப் பண்ணாலும் ஸ்டார் தான். ஸோ இப்போ இதுதான் வந்து பாஸ்வேர்டுக்கு மென்ஷன் பண்ணுறது. இப்போ நான் இதை எதுவும் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். சப்மிட்ல இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து டோட்டல் டிஸ்பிளே பண்ணிடுறேன். நான் சொல்கிறேன், இஃப் டிஎக்ஸ்டி பாஸ்வேர்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஏயா இருந்தால் மட்டுமே இது டிஸ்பிளே பண்ணு, இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க அந்த பாஸ்வேர்டு ஏயா இருந்தால் மட்டுமே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போது நம்பர் டைப் பண்ணியாச்சு, நேம் மிஸ்டர் எக்ஸ் கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு பி கொடுத்தாச்சு, நம்பர் மார்க், சப்மிட். ஒரு காலம் ஏன் ஒரு காலம்னா பாஸ்வேர்ட் தப்பு. இப்போ இப்போயும் ஒரு காலம் ஏன் பாஸ்வேர்ட் கேப்ஸ் ஏ, இப்போ ஒரு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு லாஜிக். ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்றது, நேம் டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் கொடுக்கறது, டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, பேக் கலர்ன்றது டெக்ஸ்ட் பாக்ஸோட பேக் கலர் எதுவும் வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது, கஸ்டம்னா ஏதாவது வேணும்னா பேக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, 4 கலர்னால் அதோட லெட்டரோட ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, மேக்ஸிமம் லென்த் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் எத்தனை கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணுறது மேக்ஸிமம் லென்த். பாஸ்வேர்ட் கேரக்டர்னா இப்போ சப்போஸ் நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா அது வந்து ஒரு பாஸ்வேர்ட் கேரக்டர் ஸ்டார் போட்டிங்கன்னா அதில் என்ன என்ட்ரு பண்ணாலுமே யாருக்கும் தெரியாது. ரீட் ஒன்லின்றது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எந்த இன்புட்டுமே வாங்க முடியாது, இது ஜஸ்ட் ஃபார் ஒன்லி டிஸ்பிளே பண்ணுற மட்டும்தான் அதில் பண்ண முடியும். அது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ன்றது லெஃப்டா ரைட்டான்னு மென்ஷன் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இஃப் கண்டிஷனும் பார்த்தாச்சு.